சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வெளிவந்திருக்கும் இன்னொரு திரைப்படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். சந்தானம், கீர்த்திகா திவாரி, யாசிகா ஆனந்த், செல்வராகவன், கௌதம் வாசுதேவ மேனன், மொட்ட ராஜேந்திரன், நுல்லுசபா மாறன், நிழல் ரவி ஆகியோர் நடிப்பில் பிரேம் ஆனந்த் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சினிமாவை நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணக்கூடியவங்களை கடத்திட்டு வந்து தேட்டரில் வச்சு கொலை பண்ணக்கூடியவராக இருக்கார் செல்வராகவன். அந்த படத்தில் ஒரு சினிமா இயக்குனராக இருக்கார். அந்த மாதிரி பல பேரை கடத்தி கொள்கிறாரு. அவரால் பாதிக்கப்பட்ட சிலர் வந்து செல்வராகவனை கொன்னுறாங்க. அவர் கொன்னதுக்கப்புறம் செல்வராகவன் ஆவியாகிறாரு. அவர் ஆவியானதுக்கப்புறமும் அவரோட பழிவாங்கல் தொடர்றது. அதன் மூலமாக நிகழ்காலத்தில் நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சந்தானம் அவர்களையும் அவரோட ஃபேமிலியையும் தேட்டருக்கு வர வச்சு அவங்கள பயமுறுத்தி கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்குது செல்வராகவனோட ஆவி. இப்போ அந்த பிளானில் சந்தானம் மற்றும் அவரோட ஃபேமிலி எப்படி மாட்டிக்கிட்டதுலேருந்து அவங்க என்னென்ன பிரச்சனை சந்திச்சாங்க, அந்த பிரச்சனைலேருந்து தப்பிச்சு வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதை. மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த படம் பேய் படம்ன்ற ஃபீலை விட ஓரளவுக்கு காமெடி படம்ன்ற ஃபீலை தான் தருது. இதில் சந்தானம், மொட்ட ராஜேந்திரன், நுல்லுசபா மாறன், நிழல் ரவி இவங்களோட காமெடி அங்கங்கே சில இடங்களில் சிரிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் காட்சிகள் வந்து வழக்கமான ஒரு பேய் படம், ஒரு கமர்ஷியல் காமெடி படத்தில் வரக்கூடிய காட்சிகள் இருக்கிறதுனால எனக்கு ஒரு இன்னும் சலிப்பு ஏற்படுத்துகிற ஒரு ஃபீலை தான் தருது. இதில் வந்துட்டு இளம் ஹீரோயினுக்கு போட்டியாக கஸ்தூரி அவர்கள் தான் கவர்ச்சி காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. தன்னோட தொடையாளக காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கவர்ச்சி காமெடி கலந்து ஒரு வழக்கமான ஒரு கமர்ஷியல் படம் பார்த்த ஃபீலை தான் எனக்கு இது தருது. இதில் வந்து இந்த படம் சொல்லும் மெசேஜாக வந்து செல்வராகவன் கேரக்டர் மூலமாக சினிமாவை பற்றி முழுசாக தெரியாதவங்க, நல்லா தெரியாதவங்க சினிமா ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு மெசேஜையும், சந்தானம் கேரக்டர் மூலமாக நம்ம என்ன தான் நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணாலும் நல்ல படம் ஓடும், என்ன தான் பாசிட்டிவ் ரிவ்யூ பண்ணாலும் நல்லா இல்லாத படம் ஓடாது அப்படின்ற மெசேஜை சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.